நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி இந்த நாளிலே நாம் கூடி வந்திருக்கிற வேளையில் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கவனிப்பதற்காக யோபின் சரித்திரம் 35வது அத்தியாயத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 35ஆம் அதிகாரம் ஒரு சின்ன அதிகாரம். எலிகுவினுடைய 3வது செய்தி இது. எலிகு என்ற வயது குறைந்த மனிதர், ஆனால் யோபனுடைய நண்பர், யோபனுடைய நண்பர்களுக்கும் நண்பர், நீண்ட நேரம் பல நாட்கள் அமைதியாக இருந்தவர். அவர்கள் எல்லாரும் பேசி முடித்து யோபுவும் தன்னுடைய மனதில் உள்ளவைகளையெல்லாம் கொட்டி தீர்த்த பிறகு, தன்னுடைய வேதனை, தன்னுடைய துக்கம், தன்னுடைய ஆதங்கம், தன்னுடைய எல்லா உணர்வுகளையும் கொட்டி தீர்த்த பிறகு மெதுவாக இவர் பேச ஆரம்பித்தார். எல்லாரும் பேசி முடித்து விட்டீர்களா என்றும் கேட்டுக்கொண்டார். இன்னும் பேச இருந்தால் பேசுங்க என்று நேரமும் கொடுத்தார். பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை. யோபு தான் நிறைய பேசினாரே. கடைசியா நீங்களாவது இன்னும் கொஞ்சம் இருக்குதா பேசுறதுக்குன்னு கேட்டார். இல்லைன்னு சொல்லிட்டார். எல்லாரும் பேசி முடிந்த பிறகு தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தார். இது அவர் கொடுக்கக்கூடிய 3வது சுற்று பேச்சு. சுற்று பேச்சு என்று சொல்ல முடியாது. இவர் பேசின பிறகு வேற யாரும் பேசவே மாட்டேன்ட்டாங்க. இவர் ஒரு முறை பேசின பிறகு இடைவெளி கொடுத்தார். உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் என்று சொன்னார். யோபுவை பார்த்து சொன்னார். பேசவில்லை யாரும். அடுத்து அவர் பேசினார். இப்பொழுது கேட்டார், நீங்கள் யாராவது பேசுகிறீர்களா? உங்களுக்கு நான் சொன்னதில் ஏதாகிலும் முரண்பாடான கருத்துக்கள் இருக்கிறதா அல்லது திருத்தம் செய்ய வேண்டுமா என்று கேட்டதற்கும் யாரும் சொல்லவில்லை. ஆகவே அவர் 3வது முறை பேசுகிறார். இப்பொழுது பின்னும் எலிகு மறு உத்தரமாக என்று 35 ஆரம்பிக்கிறது. நல்ல விஷயம். மற்றவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நாமே பேசணும் அப்படின்னு எப்போதும் நினச்சிடக்கூடாது. மற்றவங்க பேசுகிறத கேட்டு பேசுகிறது தான் நல்லது. அப்போ தான் நிதானமும் அதில் விவரமும் விளக்கமும் வரும். நானாக சும்மா பேசிகிட்டே இருந்தால் உங்கள் கருத்துக்கு கொஞ்ச நேரத்தில் யாரும் செவி கொடுக்க முடியாது. எலிகு அப்படி அல்ல. அவர் பேச்சுக்கு நேரம் கொடுக்கிறார். பேசுவதற்காக மற்றவர்களுக்கு வாய்ப்பையும் அந்த சூழ்நிலையும் கொடுத்த பிறகு அவர்கள் பேசாத பட்சத்தில் பின்னும் எலிகு மறு உத்தரமாக என்று ஆரம்பிக்கிறார். 3 விஷயங்களை இந்த 3வது முறை திருத்தம் செய்ய நினைக்கிறார். அதாவது யோபுனுடைய மனதில் எழுந்த சிந்தனைகள், அவருடைய பேச்சுக்களில் 3 தவறுகளை அவர் பார்க்கிறார். அந்த 3 தவறுகளை திருத்த வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். முதலாவது திருத்தம் என்ன என்றால் 2வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் என்ன? என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியதென்று நீர் சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ அப்படின்னு கேட்கிறார். என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரிதென்று நீர் சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ? நான் பாவியாய் இராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன, பலன் என்ன என்று சொன்னீர். இதுதான் இப்பொழுது நாம் பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு கேட்டாரா? நேரடியாக கேட்ட மாதிரி இல்லை, ஆனால் கேட்டிருக்கார். என் கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா 9வது அதிகாரத்தில் நிறைய வேதனையில் வார்த்தைகளை கொட்டும்போது அவசரப்பட்டும் யோசிக்காமலும் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டும் பதறியும் நிறைய பேசினார். யோபுவை பற்றி ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லி மெச்சி இருக்கிறார். இவ்வளவு வேதனையிலையும் அவன் தன் வாயினால் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை தூஷிக்கவும் இல்லை. இது சாத்தானுக்கு பெரிய நெற்றி அடி. சாத்தான் தோற்று போனான் உண்மையிலே. ஆனால் தேவனை குறித்து பேசும்போது
அவருடைய மற்றவர்களிடத்தில் பேசும்போது ஜெபத்தில் பதறி பேசியிருக்கிறார். அந்த பதறி பேசினதுல தவறு வந்திருக்குது. 9வது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சம் புரியலாம். 9வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை பாருங்க. 21, நான் உத்தமன் என்றாலும் என் உள்ளத்தை அறியேன், என் ஜீவனை அரோசிப்பேன். ஒரு காரியம் உண்டு, அதை சொல்லுகிறேன், சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் அழிக்கிறார். இது அவருடைய உள்ளத்தில் வேதனைகளினுடைய குமுறல்கள்னால வந்த ஒரு வார்த்தை. நான் உத்தமனாக இருக்கிறேன் அப்படின்னாலும் மறைமுகமாக சொல்கிறாரு, என்ன பிரயோஜனம், 2 பேரையும் ஒன்று போல் அவர் அழிச்சிடுறார் அப்படின்னு சொல்லிட்டாரு. துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் ட்ரீட்மெண்ட் ஒன்று போல் பார்க்குறாரு. ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரே மாதிரி தான் கையாளுறாருங்கிற மாதிரி சொல்லிட்டார். இது சவுக்கானது அசுப்பிலே பாதித்து கொல்லும் போது அவர் குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார். பாருங்க, இதெல்லாம் உன்னிப்பாக உள்வாங்கி கொண்டே இருந்தவர் எலிகு. ஆஹா, இங்கே எல்லாம் பதறி பேசுகிறாரே, இதை நம்ம இப்படியே விட்டுட்டா இந்த மனுஷன் தவறான சிந்தனைக்குள்ளே போயிடுவாரே, ஏன் பேச்சை கேட்கக்கூடிய மற்ற 3 நண்பர்கள் இருக்காங்களே, அவங்களும் ஒருவேளை தவறான சிந்தனையோடு போயிடுவாங்களே, அதனால் இவங்களையெல்லாம் திருத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டார். இப்போ அவருக்கு எல்லாரும் பேசி முடிஞ்ச பிறகு நேரம் கிடச்சது, அதில் இப்போ பேசுகிறார். கொஞ்சம் இன்னும் நீங்கள் கவனித்து வந்தீங்கன்னா 9வது அதிகாரத்தில் அந்த 17வது வசனத்தை பாருங்கள். அவர் புசலினால் என்னை முறிக்கிறார், முகாந்தரம் இல்லாமல் அநேகம் காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார். நான் மூச்சு விட எனக்கு இடம் கொடாமல் கசப்பினால் என்னை நிரப்புகிறார். பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர், நியாயத்தை பார்த்தால் மறைமுகமோ சொல்கிறாரு, என்கிட்ட நியாயம் இருக்குது, ஆனால் என் பட்சத்தில் சாட்சி சொல்கிறது யாரு அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறார். இதெல்லாம் ஆதங்கத்தை உள்ளுக்குள்ளேருந்து கொட்டின நேரம் இது. இவருக்கே இப்போ ஞாபகம் இருக்கான்னு தெரியலை யோபுவுக்கு. ஆனால் எலிகு இதை திருத்தம் செய்ய விரும்பினான். இந்த இடத்துல நம்ம பேசும்போது பல நேரங்களில் ஆண்டவர்கிட்ட பதறி பேசிடுறோம். நமக்கு வேதனை வரும்போது, நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் போது, நம்ம வீட்டில் எதிர்பாராத இழப்புகள் ஏற்படும் போது, நமக்கு பல்வேறு நஷ்டங்கள் வரும் பொழுது, எதிர்பாராத துன்பங்களை நீங்கள் சந்திக்கும் போது, ஒரு விபத்துக்களோ அல்லது வேதனைகளோ எதிர்பாராமல் நடக்கும்போது நம்ம என்னென்னமோ ஆண்டவரை பற்றி நினச்சிடுறோம், பேசுகிறோம். என் நீதி ரொம்ப உயர்ந்தது, நான் ஆண்டவருக்காக இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், அப்படியெல்லாம் நடந்தேன், இப்படியெல்லாம் நடந்தேன், இப்படியெல்லாம் செஞ்சேங்க, எனக்கு போய் இப்படி செஞ்சிட்டாரே. ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியுமா, அப்படி ஆண்டவர் மிக மிக நல்லவர், மிக மிக கிருபை உள்ளவர், மிக மிக அன்பு நிறைந்தவர். ஒரு நாளும் ஒரு கடுகளவு கூட அவர் உங்களுக்கு தீமையை நினைக்கிறவரே கிடையாது. ஆனால் நம்ம அப்படி நினைச்சோம். புரியாவிட்டால் எனக்கு புரியல ஆண்டவரே, ஆனால் நான் உங்களை சந்தேகிக்க மாட்டேன்னு சொல்லணும். உங்கள் நீதியை சந்தேகிக்க மாட்டேன், உங்களுடைய செயல்களை சந்தேகிக்க மாட்டேன், உங்களுடைய குணாதிசயத்தை சந்தேகிக்க மாட்டேன். எனக்கு ஆனால் புரியலை, நீங்கள் நல்லவங்க. யோபுவுக்கு புரியலை, ஆனால் இவர் புரிஞ்சுக்கிட நினைக்கிறாரு, தவறாக பேசிடுறார், தவறாக பதறி பேசிடுறார். மறைவில், திரைமறைவில் ஒன்று நடக்குது. வானத்துக்கும் பூமிக்கும் இடையில, பிசாசுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை நடக்குது. யோபுவை பற்றி 2 பேரும் சர்ச்சை பண்ணிக்கிறாங்க. இவன் இப்படிப்பட்டவன்னு சொல்ல, ஆண்டவர் அவன் அப்படிப்பட்டவன் அல்ல அப்படின்னு மறுத்து பேச, பார்க்கலாமா, அவன் இப்படிப்பட்டவங்கிறத நான் நிரூபித்து காமிக்கிறேன்னு சாத்தான் சொல்ல, சரி அப்படின்னா உன்னால் முடிஞ்சா நிரூபித்து காமி அப்படின்னு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்க,
யோபு இப்போ அநேக வேதனைகளுக்குள் கடந்து போகிறார். ஆனா இவரை ரெட்டிப்பா ஆசீர்வதித்து இவரை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைக்க போகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சாத்தான் தலையில, தன்னுடைய தலையில தானே அடிச்சுக்கிட போறான், மண்ணடி போட்டுக்கிற போறான் யோபுனுடைய உயர்வை கண்டு. ஆனா அது யோபுவுக்கு தெரியாது. ஆனா நடக்கிறதெல்லாம் கொடுமையா இருக்கு, கொடுமையா இருக்கு, சகிக்க முடியாத விஷயம். ஏதோ 9 பிள்ளைகள் செத்து போய் ஒன்று கூட பேர் சொல்ல பாக்கி இருந்திருந்தா பரவாயில்லை. ஆனால் நடந்ததோ 10 இடிபாடுகளுக்குள் சிக்கி நசுங்கி செத்தது, நசுங்கி செத்து போய். முகம் கூட தெரியலங்க நிறைய பேருக்கு, முகமெல்லாம் நசுங்கி போச்சு. முகம் பார்த்து அழுறது கூட முடியலை. எவ்வளோ துக்கம், எவ்வளோ வேதனை. அந்த துக்கத்தின் நடுவில் இருந்து இவர் பேசும்போது இப்படியெல்லாம் பேசிடுறார். நீர் என்னை மூச்சு விட எனக்கு இடம் கொடாமல் கசப்பினால் என்னை நிரப்புகிறார். பலத்தை பார்த்தால் அவர்தான் பலத்தவர், நான் ஜெயிக்க முடியாது, அவர் என்ன மேற்கொள்ளுவார், நான் மனுஷன், அவர் தெய்வம். ஆனால் நியாயத்தை பார்த்தால் என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, நான் என் உத்தமத்தில் உறுதியா இருக்கேன், என் உத்தமம் ரொம்ப பெரியது அப்படின்னு மறைமுகமாக நினைச்சிட்டார். இருக்கு அந்த மாதிரி ஒரு நினைவு அவருக்குள் இருக்கிறது. இப்போ இதை சீர்படுத்தணும், திருத்தணும்னு நினைக்கிறாரு. அப்போ 35வது அதிகாரத்தில் இது இங்கே மட்டும் இல்லை, 1-2 வார்த்தைகள் 10வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் அவர் வேதனையை கொட்டின நேரம் தான். 10வது அதிகாரம் யோபு 10 யோபுவே சொல்கிறாரு, என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது, எனக்கு என் உயிர் வெறுப்பாக இருக்குதுன்னு சொல்கிறார். அரோசிக்கிறது என்றால் வெறுப்பு. நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். மன சஞ்சலத்தில் பேசுகிறார். சரிதானா? அப்போது நிறைய சொல்கிறார். 3வது வசனம், நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாயிருக்குமோ. ஆண்டவரை பார்த்து பேசுகிறார், மன சஞ்சலத்தினால பேசுகிறார். யோபு வாழ்ந்த காலம் எது? அநேகமாக யோபு இந்த சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதாம்க்கும் இந்த நோவாவுக்கும் இடைப்பட்ட காலம்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நோவாவுக்கும் ஆபிரகாமுக்கும் இடைப்பட்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2ல் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். ஒரு ஏனோக்கு இருக்கிறாரு, ஒரு சேத்து இருக்கிறாரு, ஒவ்வொன்று அங்கே இங்கே ஆண்டவரை தேடிட்டு இருக்கிறாங்க. அதுபோல தான் யோபுவும் ஒரு நோவா, எல்லாருக்குள்ளேயும் நீதிமானாக இருக்கிற ஒரு நோவா. அதுபோல் அந்த நாட்களில் வாழ்ந்த ஒரு யோபு. அவர்களுக்கு ரொம்ப வேத புஸ்தகம் இல்லை, மனசாட்சியின்படி வாழுகின்ற காலம் அது. மனசாட்சிக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படி வாழுகின்ற காலம். இது போன்ற சபை இல்லை, பிரசங்கியார் இல்லை, மக்கள் தங்களுடைய மனம் போல வாழ்கின்ற காலம். நல்ல வசதி வாய்ப்போடு ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் யோபு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். அவர் சில பதறி பேசினது உண்மைதான். நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாயிருக்குமோ அப்படியெல்லாம் கேட்குறார். 10:7 நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும், உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை. நான் துன்மார்க்கன் இல்லை, ஆனால் நீங்கள் என்னை வெகுவா போட்டு உருட்டி பரட்டி அடிக்கிறீங்க, வேதனைப்படுத்துறீங்க. உங்கள் கைக்கு என்னை யார் விடுவிக்க முடியும்? யாரும் உங்கள் கைக்கு விடுவிக்க முடியாது. மனுஷனா நான் போய் மனுஷங்கிட்ட வாதாடவோ ஜெயிக்கவோ எதிர்த்து நிற்கவோ, நீங்கள் தெய்வம். ஆனால் நீங்கள், நான் துன்மார்க்கன் கிடையாது, நான் நீதிமான், என்கிட்ட நீதி இருக்கு, ஆனால் இப்படி என்ன செய்கிறீங்கன்னு சொன்னார்ல எலிகு. இதைத்தான் சொல்கிறாரு, நான் பாவியாக இராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன? 35:3 பலன் என்ன என்று சொன்னீர், உமக்கு உம்மோடு இருக்கிற உம்முடைய சிநேகிதருக்கும் நான் பிரதியுத்தரம் சொல்லுகிறேன். உங்களையும் திருத்த விரும்புகிறேன், இந்த 3 நண்பர்களையும் நான் திருத்த விரும்புகிறேன். ஒன்று கவனிச்சுக்கிடுங்க, நீர் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து உம்மை பார்க்கலும் உயரமாக இருக்கிற ஆகாய மண்டலங்களை கண்ணோக்கும். நீர் பாவம் செய்தால் அதனால் அவருக்கு நஷ்டம் என்ன? இவ்வளோ பிரமாண்டமான படைப்புகளை படைத்திருக்கக்கூடிய
ஏகாதிபத்தியமாய் நடத்தக்கூடிய இந்த பெரிய தேவனுக்கு நீங்கள் பாவம் செய்ததினால் அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? நீர் நீதிமானாய் இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார்? உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனுபுத்திரருக்கு லாபமும் உண்டாகும். எப்படி நீங்க ஒத்துக்கிறீங்களா? எலிகு சொன்னதை, நீ பாவியா இருந்தா அவருக்கு என்னையா நஷ்டம்? கடவுளுக்கு நீர் பாவம் செய்தால் அவருக்கு என்ன நஷ்டம்? தேவன் தன்னிறை உள்ளவர். அவருடைய சந்தோஷம், அவருடைய துக்கம், அவருடைய உயர்வு எதுவுமே மாற்ற முடியாது. அவரே அவருக்குள் நிறைவாக இருக்கிறார். நாம் அவருக்கு வேற எதையும் கொடுக்க முடியாது. அவருக்கு எதுவும் இழப்பு வரப்போறதில்லை. நாம் அற்பமான ஜீவிகள். அவர் நம்மேல் வைத்த தம்முடைய உயர்ந்த நோக்கத்தினால ஈர மண்ணை எடுத்து நம்மளை உண்டாக்கி வச்சிருக்க. நீ பாவம் செய்தால் அவருக்கு என்ன லாஸ், நஷ்டம் என்ன? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானால் அவருக்கு என்ன சேதம்? ஒன்றும் சேதமே கிடையாது. யோசித்து பாருங்க. நீங்கள் பாவம் செஞ்சுட்டு அவர் எதுவும் இழந்துட போகிறாரா? நீ நீதிமானாக இருந்தான்னு வச்சுக்க, நீ தெய்வத்துக்கு பயந்து நடக்கிற, இயேசுவை பின்பற்றி நடக்கிற, அதனால் அவருக்கு என்ன லாபம்? அவருக்கு என்ன கிடைக்கும்? அல்லது உம்முடைய கையில் அவர் என்ன லாபத்தை பெறுவார்? அவருக்கு நஷ்டமும் இல்லை. நீ நல்லா இருக்கிறதுனால அவருக்கு லாபமும் இல்லை. அப்போ நஷ்ட லாபம்லாம் யாருக்கு? நீ பாவியாக இருந்தனா உனக்கு தான் நஷ்டம், உன்னை சார்ந்தவர்களுக்கு நஷ்டம். நீ நல்லவனாக இருந்தா, கடவுளுக்கு பயந்தவனாக இருந்தா உனக்கு தான் லாபம், உன்னை சார்ந்தவர்களுக்கு லாபம் அப்படின்னு இவர் சொல்லி முடிச்சிட்டார். எலிகு சொன்ன எல்லாத்தையும் என்னாலேயே ஒத்துக்கிட முடியலை. இப்போ அன்னைக்கு நான் இருந்தால் பேசியிருக்க முடியாது. இன்னைக்கு இருந்தால் எலிகு இருந்தால் கொஞ்சம் பேசலாம். எலிகு இன்னைக்கு இப்படி பேசவும் மாட்டார். இப்போ யோசிங்க இதன்படியே. ஆமாம், நீங்கள் பாவியாக இருந்தால் இஷ்டம் போல இந்த உலகத்தில் துன்மார்க்கப்படி வாழ்ந்து குடிச்சு வெறிச்சு வேசியாட்டம் பண்ணி நீங்கள் இஷ்டம் போல திருடி சம்பாதிச்சு இஷ்டம் போல நடக்கிறீங்க. அவருக்கு என்னங்க நஷ்டம் ஆக போகுது? உன் கிட்னி தான் சட்னி ஆகும், உன் ஈரல் தான் வெந்து போகும், உன் கணையம் தான் கெட்டு போகும், உனக்கு தான் மாரடைப்பு வரும். உன்னை சார்ந்தவங்க பாதியிலே நீ அவங்கள அம்போடு விட்டுட்டு போறியே, அவங்க இப்படி பண்ணிட்டியாடா பாவி, எங்களை நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டியேன்னு ஆள போகிறாங்க. அப்படித்தானே? நீ போய் தொலைஞ்சது சந்தோஷந்தான், ஆனால் இப்படி விட்டுட்டு எங்களை விட்டுட்டு போறியேன்னு அவங்க நினச்சி அழ வேண்டியதாக இருக்கும். நீ ரொம்ப அன்புள்ள ஆள், ரொம்ப நன்மை செஞ்சேன்னா உனக்காக அழுவாங்க. நீ போய் சேர்ந்தது ரொம்ப சந்தோஷம். நீ அவ்வளோ பெரிய சண்டாளன், போனதே பெருசு, ஆனால் இந்த நிலையில் எங்களை வச்சுட்டு போயிட்டியே, இனி என்ன செய்கிறது? நாங்கள் உன் கூட வந்து இதுதான் எங்களுக்கு கிடைச்சது. அதை நினைச்சாலும் இனி இந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்துறது? இனி எப்படி இந்த சமூகத்தில் வாழ்றது? எதிர்காலம் எப்படி போக போகுது? இதுதான் அவங்களுடைய வேதனை. யாருக்கு வேதனை? உன்னை சார்ந்தவர்களுக்கு இல்லையா? கொலை பண்ணுறான், கொள்ளையடிக்கிறான், நிறைய குற்ற செயல்களில் ஈடுபடுறான். தோட்டத்தில் இருந்த 2 பேரை வெட்டி கொலை பண்ணிட்டாங்களா? பல தனிப்படை அமைச்சு இன்னும் கண்டுபிடிக்க முடியலையாமே கொங்கு மண்டலத்தில். இது என்ன இப்படி நடக்குது? யாருக்கு வேதனை? அவங்கள சார்ந்தவங்களுக்கு இல்லையா? இது உனக்கு தான். நீ தீமை செஞ்சன்னா உனக்கு தான் நஷ்டம். புருஷன் வேண்டாம்,
காதலன் தான் வேணும்னு சொல்லி திட்டமிட்டு புருஷனை கொலை பண்ணுறாங்க. வேதனையாக இருக்குது. இவங்க 2 பேரும் நல்லா வாழ்த்துருவாங்களா? அடுத்து கொஞ்ச நாளில் இவங்க 2 பேரும் ஜெயிலில் தனித்தனியாக இருப்பாங்க. அந்த வேலூர் ஜெயிலில், அங்கே தான் பெண்கள் சிறைச்சாலை இருக்கு. இவர் ஒருவேளை கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலையில். எப்படி சேர்ந்து வாழ்வாங்க? வேதனை யாருக்கு? ஐயோ, யாருக்கு வேதனை? யாருக்கு துக்கம்? யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள்? யாருக்கு காயங்கள்? இதையெல்லாம் ரசித்து செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் நிறைய. மதுபானத்தை விரும்பி சாப்பிட்ற உனக்கு தான். அது பிறகுதான் நீ தான் வேதனைப்பட போற. உன்னை சார்ந்தவங்க தான். நல்லா இருந்தா யாருக்கு லாபம்? உனக்கு தான் லாபம். நீ நல்லா இருந்த உனக்கு லாபம். நீ நல்லா இருந்த. ஜாய் ஆலுகாஸ் நிறைய இடத்துல கிளைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. லாபம் யாருக்கு? இப்போ எத்தனையோ பேர் இப்போ வேலை செய்கிறாங்க. டிப்டாப்பா நல்ல டை கட்டி நீட்டாக அங்கே நிற்கிறாங்க. உங்களை வரவேற்கிறாங்க. உங்களை கூட்டு போய் ஒவ்வொன்றா காமிக்கிறாங்க. ஆபரணங்களை காமிக்கிறாங்க. அந்த கடைக்குள்ளே போனால் எப்படி இருக்கு? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நல்லா இருந்தால் நிறைய பேருக்கு நல்லது நடக்கு. நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம். நல்லா வாழலாம். உன் பிள்ளைகள் நல்லா இருக்க போகுது. நீ நல்லா இருந்தா உனக்கு நல்லது, உன் சந்ததிக்கு நல்லது, அநேகருக்கு நன்மை உண்டாகும். நீ கெட்டு போனா உனக்கு தான் நஷ்டம், உன் குடும்பத்துக்கு நஷ்டம், உன்னை சார்ந்தவங்களுக்கு நஷ்டம், அநேகருக்கு வேதனை. அவ்வளவுதானா? ஆண்டவருக்கு இதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படியா? ஆண்டவருக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு தோணுதுங்க, இந்த ஆண்டவர் அப்படி நம்மளை வெறும் பொம்மைகளாக செஞ்சு விட்டதல்ல. இந்த ஆண்டவர் தன்னுடைய சாயலில் நம்மளை உருவாக்கியிருக்கார். அவருக்கு ஒன்றும் குறைவில்லைங்கிறது உண்மைதான். அவருடைய சந்தோஷத்தை நான் கூட்டவோ குறைக்கவோ முடியாதுங்கிறது உண்மைதான். அவர் தன்னில் தானே நிறைவாக இருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனாலும் அவர் அன்போட ஒரு பிள்ளையை பெற்றார் பாருங்க, ஆதாம. எவ்வளோ நேரம் எடுத்து அழகாக தன்னை போல உருவாக்கி நிறுத்தி அவனுக்கு பேர் வச்சு அவன் கூட கொஞ்சி பேசுறதுக்காகவே தம்முடைய எல்லாவற்றையும் விட்டுட்டு அவன் கூட நேரம் எடுக்கிறார் பாருங்க, நேரம் கொடுக்குறார். அந்த ஏதேன் தோட்டத்தில் வந்து உலாவுகிறார், அடிக்கடி வர்றார். அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கி அவங்க கூடயே கொஞ்சி விளையாடுறாரு, அவங்க கூடயே நேரம் செலவு பண்ணுறாரு. இந்த பிள்ளைகள் ஒரு நாள் எவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. ஒரு நாள் பாவம் செஞ்சிட்டாங்க. அவருடைய இதயம் உடஞ்சி சுக்கு நூறாயிடுச்சு. அது தோட்டத்துக்கு வந்தார். அவர் உலாவுகிற சத்தம் கேட்ட உடனே 2 பிள்ளைகளும் ஓடி போய் மறைஞ்சுக்கிடுச்சுங்க. ஐயோ, அவருக்கு நொறுங்கி உடஞ்சி போனார். என் பிள்ளைகளா? எப்போதும் அப்பா எப்போ வருவாருன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து ஓடி வர்ற பிள்ளைகள் இன்னைக்கு ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. சத்தம் போட்டு அழுதார், புலம்பி அழுதார். ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? என்னங்க விவரம் கேட்கவா அழுதாரு? ஏங்கி அழுதாருங்க, புலம்பி அழுதார். நான் பெத்த பிள்ளை, என் சொந்த கையினால உருவாக்குன பிள்ளை, எங்கடா போன? எங்கடா ராஜா நீ ஓடுன? ஏன்டா ஓடுற? என்னை பார்த்து ஏன் ஓடுற? அவரால் தாங்கிக்கிடவே முடியல. புலம்பி அழுதார். நான் பாவம் செஞ்சா அவருக்கு நஷ்டமே இல்லை. அவருக்கு என்னங்க நஷ்டம்? ஆனால் இந்த அன்புள்ள ஆண்டவர் ஒரு பெரிய வேதனையை அனுபவிக்கிறார். பெரிய வேதனை. ஐயோ, எவ்வளவு நொறுங்கி போனார் அவர். ஆதியாகமம் 6:6 எழுதியிருக்குது, ரொம்ப மனஸ்தாபப்பட்டார். தாம் மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. யோசித்தீங்களா? நீங்க எனக்கு ரொம்ப விசேஷமானவங்கன்னு சொன்னார்.
உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறான்னு சொன்னார். உன்னை என் கையில் நான் வரைஞ்சி வச்சிருக்கிறேன்னு சொல்றார். நீ எனக்கு அலங்காரமான என் கையில் கிரீடமாக இருக்கிற, முத்திர மோதிரமாக இருக்கிறேன்னு சொல்றார். ஓசியா 11:8 எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எதுக்கு? பட்டயத்துக்கு. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எந்திரிக்கிறது கூட கிடையாது. வா 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 வான்னு கூப்பிட்டா கூட இந்த வர்றேன் போங்கன்னு கூட சொல்லிட்டு லேசாக ஒரு அசைவு கூட கொடுக்கறதில்ல. எப்ராயிமே, இப்படி இருக்கிற உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? எப்படி நான் உன்னை ஒப்பு கொடுப்பேன்? பட்டயத்துக்கு, பஞ்சத்துக்கு. நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. இவங்க செய்த பாவத்துக்காக அவர் எங்கேயோ தனியாக போய் உட்கார்ந்து அழுன்னு அழுதுகிட்டே இருக்கிறாருங்க. யாரு? ஆண்டவர். எலிகு சொல்றபடி நஷ்டம் இல்லை அவருக்கு. நீ என்ன நஷ்டத்தை அவருக்கு கொண்டு வந்துட முடியும்? நீ என்ன லாபத்தை அவருக்கு கொண்டு வந்துட முடியும்? ஓ பரிசுத்த வாழ்க்கையினால, உத்தமத்தினால இல்லைதான். ஆனா அவருக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன தேவாதி தேவனுக்கு இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் விட நீதான் சொத்து. நீதான் அவருக்கு ஒரே ஒரு விசேஷமான முத்து இல்லை? இந்த முத்துக்காக தனக்குள்ளதையெல்லாம் அவர் வித்திருக்கிறார்னா பாருங்களேன். தன்னுடையதையெல்லாம் அவர் வித்துட்டாரு. எதை வித்தாரு? தன்னுடைய மேன்மையை, தன்னுடைய மகிமையை, தன்னுடைய உயர்வை எல்லாத்தையும் வித்துட்டாருங்க. அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அது எனக்குரியது, நான் விட்டு கொடுக்க முடியாது இதை அப்படின்னு பிடிவாதமாக பிடிச்சுக்கிட்டு இருக்கல. தம்மை தாமே வெறுமையாக்கி எல்லாத்தையும் இழந்துட்டார். அடிமையின் ரூபம் எடுத்தார். என்ன பெரிய அன்பு! எலிகு சொல்ற மாதிரி விட்டுட்டு போக முடியலையே. அந்த 11வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள், பாகாலுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். நான் எப்ராயிமை கைபிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். அதோட விட்டுட்டாரா? அவரால் விட முடியலை. திரும்பவும் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போலிருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். மனம் திரும்ப மாட்டோம் என்று திரும்பவும் பிடிவாதமாய் இருந்தார்கள். திரும்ப 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 திரும்ப. ஆனாலும் அவருக்கு விட்டுவிட மனசு வரலங்க. இது என்னங்க அன்பு? இது என்ன அன்பு? தேவனுடைய அன்பை பார்த்தீங்களா? நீங்க பாவியா இருந்ததுனால அவருக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, நீங்க அவருக்கு பிரியமா வாழ்ந்ததுனால அவருக்கு ஒரு லாபமும் இல்லை, பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால அப்படின்னு எலிகு சொல்றாரு. உன்ன மாதிரி இருக்கிற எனக்கு அல்லது உன்னை சார்ந்தவங்களுக்கு தான் அது லாபமும் நஷ்டமும் அப்படின்னு சொல்றாரு. தேவன் ஒரு பெரிய பாவியான மனுஷனுக்காக ஒரு பெரியதை தன்னுடையதெல்லாம் இழந்திருக்கிறார். வேதாகமே அப்படிப்பட்டதா உண்மையை தானே சொல்லுது. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது, ஏசாயா 53வது அதிகாரத்தில் பாருங்க, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்ட, அதாவது அவருக்கு கடவுள் ஏதோ ஒரு சாபத்தை கொடுத்துருக்கிறாருன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்களாம்.
இவனுக்கு என்னன்னு தெரில, கடவுள் இவனை சாபத்தில் கொடுத்துட்டாரு, சாபம் கொடுத்துட்டாரு. ஒரு கை ஒரு கால் விளங்காத ஒரு ஆள் சும்மா அப்படியே தடுமாறி நம்ம ஊரில் பீடியை குடிச்சிட்டு நடக்கிறார். நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரில, கடவுள் இவனை ஒத்த கால் கையை வாங்கிட்டு விட்டார். இப்போ அவனால் அவனுடைய இடுப்பில் வேட்டியை கூட கட்ட முடியலை. என்ன பண்ணானோ தெரில. இவன் நல்லா இருந்தால் என்னமோ பெரிய சமூகத்துக்கு தீமை செஞ்சுருப்பான். கடவுள் வாங்கி விட்டார், பழி வாங்கிட்டார் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இது மாதிரி தான் இயேசுவை நினைச்சாங்க. இயேசுவை இழுத்து எறிஞ்சு கொண்டு போய் அந்த கொல்கதா மேட்டில் சிலுவையில் அடித்த போது கடவுளால் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்களாம். இவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆனால் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக தேவ கோபாக்கினையை, தெய்வ தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகும். ஒரு ஆட்டுக்காக ஓடுகிற ஒரு மேய்ப்பன், அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடி திரிகிற ஒரு மேய்ப்பன், அதை கண்டுபிடிச்ச உடனே அடின்னு அடிக்காம கோபத்தையெல்லாம் தீர்த்துக்கிடாம மறுநாள் கசாப்பு கடையில் கொண்டு போய் பாதி விலைக்கு விற்காம தோள்மேல் தூக்கி கொண்டு ஆடி பாடி சந்தோஷப்படுகிற ஒரு மேய்ப்பன், மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று அதுவும் தேவதூதர்கள் மத்தியிலையும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு இயேசு சொன்னார். யோசிச்சு பாருங்க சகோதரா சகோதரி, உங்களை எவ்வளவா அவர் அனுபவிச்சிருக்கிறார். எலிகு சொல்கிற மாதிரி அது ஒரு பக்கம் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னொரு பக்கம் நீ இல்லாமல் அவர் இருக்க முடியலை, உன்னை விட்டுட்டு அவரால் போக முடியலை, நீ எப்படியோ போ அப்படின்னு சொல்லி அவர் நினைக்க முடியும். பெத்த தாய் தாப்பம் கூட அழுத போனா போகுது அப்படின்னு கூட விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த அன்பு நிறைந்த ஆண்டவர் தன்னுடைய உயிரையே கொடுத்து நேசித்தார், அன்பை வெளிப்படுத்தினார். அவர் எவ்வளவா உங்களை நேசிக்கிறார், நம்ம எவ்வளவா அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் பாருங்க. இல்லை, நம்மளெல்லாம் அவர் எடுத்து ஒன்றுமே நம்மளால் ஒரு நன்மையும் இல்லை, ஒரு லாபமும் அவருக்கு இல்லை. நம்ம இல்லைன்னா அவருக்கு ஒன்றும் பறிபோக போகிறதும் இல்லை, ஒரு நஷ்டமும் இல்லை. ஆனால் ஏன் என்ன என் மேலே இவ்வளோ அனுபவிச்சு என் பின்னாடி ஓடுறாரு, ஏன் என்னையே தேடி தேடி அலைகிறாரு, ஏன் என்னை விட்டுவிட மனசில்லை அவருக்கு? நான் திரும்ப திரும்ப தப்பு செஞ்சாலும் திரும்ப 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 என்கிட்ட பேசுகிறாரு. ஏங்க ஏன்? அவருடைய அன்பை எப்படி நம்ம விளக்கி சொல்றது? புரியலையே. அடுத்த பகுதிக்கு வரலாமா? எலிகு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 9வது வசனம், 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் இன்னொரு தவறை திருத்த விரும்புகிறாரு. அநேகரால் பலவந்தமாய் ஒடுக்கப்பட்டவர்கள் முறையிட்டு வல்லவர்களுடைய புயத்தின் நிமித்தம் அலறுகிறார்கள். பூமியின் மிருகங்களை பார்க்கலும் எங்களை புத்திமான்களும், ஆகாசத்து பறவைகளை பார்க்கலும் எங்களை ஞானவான்களுமாக்கி, என்னை உண்டாக்கினவரும் இரவில் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை. அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமையின் நிமித்தம் கூப்பிடுகிறார்கள், அவரோ மறு உத்தரவு கொடுக்கிறதில்லை. தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார். யோபு அவ்வப்போது சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்னா, நான் கூப்பிடும்போது ஆண்டவர் என்னை கேட்கறதில்ல, அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கறதில்ல, அவருக்கும் எனக்கும் இடையில யாராவது இருந்தா பேசி ஒரு முடிவுக்கு வரலாம்னு நினைச்சா அதுக்கும் ஆள் இல்லை. அவர் என்கிட்ட பேசாமலே தாமதம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இஸ் டிலே, he is procrastinating. ஆன்சர் சொல்றதில்லை, எனக்கு பதில் சொல்றதில்லை. நான் புலம்புறேன், அழுறேன், கூப்பிடுறேன், கெஞ்சுறேன், கேட்குறேன், பதில் சொல்றதே.
இப்படியெல்லாம் சொல்கிறார். உண்மைதான், ஆண்டவர் பேசுகிறவர் போல இல்லை. ஆண்டவர் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய அமைதி, சைலன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய அமைதி ரொம்ப அர்த்தம் உள்ளதுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் அமைதியாக இருக்கிறாரு, ஒன்றுமே பேசலைன்னா நீங்களும் கொஞ்சம் பேசாமல் இருக்கணும். வாய் பதறி பேசிடக்கூடாது. சும்மா காரியங்களை கசாமுசான்னு செஞ்சிடக்கூடாது. காத்திருப்பது தான் நல்லது. ஆண்டவர் பேசலை, கூப்பிட்டீங்க, அவர் கேட்கலை, பதில் ஒன்றும் சொல்லலை, பேசாம இரு. இயேசு கிறிஸ்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறார், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஒரு தடவை தட்டின உடனே திறந்தனுமாக்கும், அப்படித்தான் இல்லைங்க. ஜெபம் என்பது தொடர்ந்து தட்டுவது, தொடர்ந்து தட்டுவது. ஒரு ஊரில் ஒரு மோசமான பஞ்சாயத்து தலைவர் இருந்தார், நீதிபதி. ஒரு ஏழை விதவை இருந்தா, அவள் சொத்தை யாரும் அபகரிச்சிட்டாங்க. இவன் அந்த நீதிபதி வீட்டுக்கு போனான், பஞ்சாயத்து தலைவருடைய வீட்டுக்கு போனான். வீட்டுக்குள்ளே கேட்டெல்லாம் போட்டிருக்குது, வெளியில் தான் நிற்கணும். நாய் லொல்லுன்னு குறைக்குது, பயந்து போய் வெளியே நிற்கணும். யாராவது வந்தால் ஐயா இருக்காரான்னு கேட்கணும். என்ன சொல்லுன்னு கேட்டு விடுவார். அவர் வரமாட்டார். ஆனாலும் இவ சொல்லுவா, இவருக்கு நீதி போய் சொல்லு அவளை, ஐயா பார்த்துக்கிடுவேன்னு சொல்லிட்டாரு, பார்த்துக்கலாம்ட்டார், போய் சொல்லு. போயிடுவா, திரும்பி வருவா, அதே மாதிரி தான் பதில். திரும்பி வருவா, அதே மாதிரி தான் பதில். ஆனால் இவ விடாமல் வந்தான், வந்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் கோபத்தில் வெளியே வந்தான். துண்டை எடுத்து தோளில் போட்டு மேல் சட்டை போடாமல் காலையிலே போயிட்டான். ஐயா எங்கிட்ட வெளியில் போகிறதுக்கு முன்னமே போய் பிடிச்சிடணும். ஐயா கோபத்தில் வெளியே வந்து, என்னமா நினைச்சேன், ஏன் சும்மா ஓயாம வர்றேன்? ஐயா இதாங்க விஷயம், உன்னால எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு, கூப்பிடுப்பா அவனை. என்னடா ஆச்சு? மரியாதையை அவளுக்குள்ளதை அவள்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நியாயத்தை செஞ்சுவிட்டான். ஜெபம்ங்கிறதுனா என்ன? என்ன செய்யணும்? தொடர்ந்து தட்டு 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 தட்டு, திறக்கப்படும் வரைக்கும் தட்டு. சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சொல்லலையா இயேசு? நம்ம அப்படி இல்லையே. யோபு இக்கட்டான நிலை தான். ஜெபம் பண்ணார், வேண்டுதல் பண்ணார், ஐயோ ராத்திரியெல்லாம் கத்துனார். ஆனால் ஆண்டவர் பதில் கொடுத்த மாதிரி தெரியலை. ஆனால் இந்த யோபுவை விட்டு ஆண்டவர் விலகி இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? விலகி இருக்கிறாரா? பேதுருட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, விடுங்க நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிற வரைக்கும் உங்களை எவரும் தொட முடியாது, உங்கள் தலையில் ஒரு முடி கூட கிளவலாது. சும்மா விடுவேனா? என்னை பற்றி தெரியும் எல்லாருக்குமே, நான் இருக்கிறேன், நான் போதும் உங்களுக்கு. இந்த பாருங்க 2 கத்தி இருக்குது அப்படின்னு எல்லாம் வேற காமிச்சானா? ஒன்று வெட்டாத கத்தி, ஒன்று கோண கத்தி. போதுமுடா உள்ளே போட்டுக்க, உனக்கு புரிகிற வரைக்கும் இதை வச்சுக்கன்ட்டார். ஒரு நாள் புரிஞ்ச போது தூக்கி துற போட்டார். அப்போ சொன்னார், நீ ரொம்ப உன் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கப்பா, நல்லது தான். ஆமாம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம் தானே, இல்லையோ? நம்ம மேலே நமக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணுங்க. இது பாசிட்டிவ் திங்கிங். ஜெயிச்சிடலாம்னு இருக்கணும். துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. செய்கிறத ஒரே ஊக்கத்தோட உறுதியோட செஞ்சிடணும். எதை? கொலை பண்ணும்போது, கொள்ளையடிக்கும் போது, கள்ள நோட்டு அடிக்கும்போது அப்படியே செஞ்சிடுறதா? யோசிச்சு செய்யணுங்க. அந்த நிறைய இடத்துல எழுதி போட்டிருக்காங்க, அப்படியெல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. இயேசு அவன்கிட்ட மெதுவாக சொன்னார், சீமோனே சீமோனே, பிசாசு உன்னை சொலவுல போட்டு புடைக்கும் வண்ணமாக உன்னை புடைக்க கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொன்னார்.
இவருக்கு அப்போல்லாம் புரியலை. கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை கைது பண்ணிட்டாங்க. திடீர்னு மாப்பிள்ளை எழும்பினார் பாருங்க, அந்த கத்தியை தேடினார். அதை எடுத்து ஒரே வீசு, இருட்டுக்குள்ள தூக்க களைப்பில். அது குறி வச்சது வேற இடம், ஆனால் விழுந்தது காது மட்டும் துண்டா தனியா. இயேசு போதுமுடா வீசினது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டு இந்த முறுக்கு மாதிரி விழுந்த காதை எடுத்து ஒட்டி வச்சிட்டார் இல்லையா? அப்புறம் திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஆளு இல்லைங்க, சிட்டா பறந்துட்டாரு. ஆனாச்சு நான் உங்களை விட்டுருவேனா, நான் இருக்கிற வரைக்கும் இப்படியெல்லாம் பேசினவரை ஆளை காணும். இயேசுவை தனியாக விட்டார். ரொம்ப நேரத்துக்கு பிறகு தூரத்தில் கவனிச்சுக்கிட்டே இயேசுவை பின்பற்றாராம். இவருக்கு என்ன நடக்கும்னு அப்படி பார்த்துட்டே வந்து வந்து சிக்கலாகி போயிடுச்சு. ஒரு பொம்பளை வந்து சொல்கிறா, ஒரு குடத்தை இடுப்பில் வச்சுக்கிட்டு, இவன் இயேசுவோடு இருந்தவன். ஐயோ பதறிட்டாரு. ஐயோ நான் கிடையவே கிடையாது, நான் சத்தியமாக நான் கிடையாது. சொலவில் போட்டு உன்னை புடைக்கிற வண்ணமாய் புடைக்க கேட்டுக்கொண்டு மாறி 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 இவனுக்கு கஷ்டத்தை பாருங்க. ஆனால் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டுதல் செய். ஏசு இப்படி திரும்பி பார்த்தார் தெரியுமா அவனை? இந்த பேதுருவை திரும்பி பார்த்தார். மனம் கசந்த ஆளுதான். அங்கே யாருக்காக ஜெபம் பண்ணாரப்போ கெத்செமனே தோட்டத்தில் திரும்பி வந்து சொன்னாரு, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னாரு. ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார்னு நினைக்காதீங்க. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது அது ஒளிந்து போகாதபடி உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு பிரதான ஆசாரியர் உங்களுக்காக இருக்கும். நீங்கள் எத்தனை தடவை நினைக்கிறீங்க அமைதியாக இருக்காரு அமைதியாக இருக்காரு, ஆண்டவர் ஒன்றுமே பதில் சொல்கிறதில்ல, என் கஷ்டம் ஓயவே மாட்டேங்குது. நான் ஜெபம் பண்ணி முழங்காலிருந்து எழும்பினோடனே கண்ணை திறந்து பார்த்தா பைபிளில் எத்தனை பேருக்கு உடனே நல்லா இருக்குது. நீ போ, உன் மகள் பிழைத்திருப்பாள்னு சொல்லிட்டாரே. அந்த கானானிய ஸ்திரீக்கு நான் ஜெபம் பண்ணி எழுப்பினோட கண்ணை திறந்து பார்த்தா இப்போ தான் கூடுதலாக மூச்சு திணறுது. என்னடா அப்போ நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்கலையா? சரி, ஒரு நாளாச்சு 2 நாளாச்சு, அவர் வந்து ஜெபம் பண்ணியாச்சு, இவர் வந்து ஜெபம் பண்ணியாச்சு, இவர் வந்தாச்சு, அவர் வந்தாச்சு, அங்கேயும் சொல்லியாச்சு, இங்கேயும் சொல்லியாச்சு, எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டாங்க. நல்லாகலையே. என்ன பண்ணுறது? இந்த கஷ்டம் எப்போ தீரும்? நமக்கு உடனே வெளியே வரணும். கம்ப்யூட்டர் காலத்தில் இருக்கிறோம். பட்டன் தொட்ட உடனே பட்டுன்னு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நாம் இருக்கிறோம். ஆனால் சரியாக மாட்டோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறாரா? கேட்கவே மாட்டேன். எங்கள் ஆண்டவர் கேட்காமலோ உங்களை விட்டு தூரமாகவோ இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றும் போது, ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் என்று தோன்றும் போது, அது எப்போதும் உண்மை அல்ல. உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன், உங்களுடைய நெருக்கங்கள்ல அவரும் நெருக்கப்படுகிறார், உங்க கண்ணீர்ல அவரும் பங்கெடுக்கிறார், அவரும் அழுதார். இயேசு கண்ணீர் விட்டார் என்பது சுருக்கமான ஒரு அற்புதமான பைபிள்லே இருக்கக்கூடிய சின்ன வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். எத்தனை இடங்கள்ல இயேசு குஷ்டரோகியை தொட்டார். ஏன் தொட்டாரு? அவர் தொட்டார், அவரும் பங்கெடுக்கிறார். உங்க கஷ்டங்கள்ல, உங்க வேதனையில், உங்க துயரங்கள்ல, உங்களுடைய பாடுகள்ல அவர் பங்காளி. அவ்வளவு உங்களை நேசிக்கிறார். அதனால சீக்கிரம் அவர் மேல நீங்க கோவப்படுறாதீங்க, வந்தபடி வாயில பேசிடாதீங்க. உங்களுக்கு ஒரு மேலான அற்புதத்தை செய்வதற்காக சில தாமதம் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வுக்கு உங்களை கொண்டு போக சில பாடுகள் உங்களுக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. உங்களுக்கு அதிக நன்மை உண்டாகும்படி சில நெருக்கடிகள் உங்களுக்கு தேவைப்படுகிறது. சும்மா உங்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க முடியாது. இது நடுவில் உங்களுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார்.
உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம், உங்களுக்குள்ள இருக்கிற பயம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொண்டு வந்து சீர்படுத்த விரும்புகிறார். ஆகவே நீங்கள் அதை குறித்து ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்படாதீங்க. இதில் எலிகு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஆண்டவர் சிலருக்கு கேட்க மாட்டார், மறு உத்தரவு கொடுக்கறதில்லை. 12, அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமை நிமித்தம் கூப்பிடுகிறார்கள், அவரும் மறு உத்தரவு கொடுக்கறதில்லை. எலிகுவுக்குமே இப்போ என்னன்னு தெரியலையே. யோபுவுக்கே புரிஞ்சுக்கல, எலிவுக்கு எப்படி புரியும்? எலிவுக்கும் புரியாதுதான். ஆனால் இவருக்கு ஒரு பதில் கொடுக்கணும், இவருடைய கருத்தை ஒழுங்குபடுத்தணும், இவருடைய சிந்தனையை சீராக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறார். ஆண்டவர் சிலருக்கு கூப்பிட்டா கேட்கறதில்ல, அதுவும் எழுதியிருக்குது. நான் கூப்பிடும் போது நீங்கள் கேட்கலன்னா, நான் உங்களை கையை நீட்டி தொட்டு வாவான்னு சொல்லும் போது நீங்கள் தட்டிட்டு போயிட்டீங்கன்னா, உனக்கு ஆபத்து வரும்போது, உனக்கு கஷ்டம் வரும்போது நானும் தூரத்தில் பேசாமல் இருப்பேன். எழுதியிருக்கு இல்லையா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் பிந்திர வசனங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது எழுதியிருக்கு. 24, 22 பேதைகளே நீங்கள் பேதமே விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்திலே நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன், நானும் அசட்டை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். நீங்கள் பயப்படும் காரியம் எப்படி வரும்? புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் வரும்போது, உங்களுக்கு நெருக்கமும் இடுக்கணும் ஏற்படும் போது நான் ஆகடியம் பண்ணுவேன். அப்ப இப்படியும் சில நேரங்களில் இருக்குது. எத்தனை தடவை ஆண்டவர் எருசலேமை பார்த்து கூப்பிட்டார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் எத்தனையோ முறை உன்னை சேர்த்து கொள்ள ஆசையாய் இருந்து உன்னை அழைத்தேன், ஆனால் உனக்கோ மனமில்லாமற் போயிற்று. உங்களுக்கு மனம் இருக்கா? ஆண்டவர் கூப்பிடும்போது நான் யாருக்கோ பேசுகிறேன்னா, உனக்கோ மனம் இல்லாமற் போயிற்று. நான் உன்னை எத்தனையோ தடவை கூப்பிட்டேன், உனக்கு மனசு இல்லை, என்கிட்ட வர உனக்கு பிடிக்கல. உன்னை எத்தனையோ தடவை நான் உன்னை அன்போட வந்து கேட்டு பார்த்தேன், நீ என்னை தள்ளி விட்டுட்டேன். ஆனால் இப்போ பாரு, ஒரு நேரம் வரும், எதிரிகள் உன்னை சூழ்ந்து கொள்வார், உன் பிள்ளைகளை அந்த கல்லின் மேல் மோதி அடிப்பார்கள், இரத்த காடா மாறும், சிதறுண்டு போவீங்க. கூப்பிட்டாங்களா? ஐயையோ ஆண்டவரே என்று ஓடி போய் தேவாலயத்துக்குள் போனவங்களை தேவாலயத்துக்குள்ளே வைத்து வெட்டினார். ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க என்று சொல்லி பார்த்தாங்க. பாபிலோனிய படைகள் சிதைத்தது, துண்டு துண்டாக்கி அவருடைய பிரேதங்களை அடக்கம் பண்ணுறது கூட ஆள் இல்லைங்க. எருக்களை போல நாற்றம் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு போச்சு. நம்ம வேத புஸ்தகத்தில் பார்க்குறோம், ஏசா, யாக்கோபு, ஏசா எத்தனையோ தடவை வாய்ப்புகளை அலட்சியம் பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு நேரம் எல்லாத்தையும் அலட்சியம் பண்ணி முடிச்சிட்டான். அவனுக்கு ஒரு இக்கட்டான நேரம் வந்தபோது, ஐயோ நான் இழந்துட்டேனே, எல்லாவற்றையும் இழந்துட்டேனே, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும்னு கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுக்கவே இல்லை. அவன் சத்தம் போட்டு கண்ணீரோடு அவன் ரட்சிப்பை தேடியும் அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்காமற் போயிற்று. ஆண்டவருடைய கிருபைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல எல்க இருக்கு, எனக்கு தெரியாது, எங்க உண்மையிலே தெரியாது. எது கடைசி வாய்ப்புன்னெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. இதான் உனக்கு கடைசி வாய்ப்பு அப்படி எனக்கு சொல்ல தெரியலை. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாம் இருக்கு, இதுவும் கடைசி வாய்ப்பாக இருக்கலாம். கத்திரிடத்துல திரும்புறது தான் நல்லது. உன் பெருமையினால, உன் மேட்டிமையினால,
உன் அகந்தையினால் துணிகரமாக போகிறது உனக்கு தான் ஆபத்து.